அந்த அன்பை வந்து அதை ஆயுதமா பயன்படுத்தி இதை முழுமையா வந்து மோசடி பண்ணிட்டாரு. பாத்தீங்கன்னா நான் பணம் கேட்க போகும்போது இனி வந்து துப்பாக்கிட்டு சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால மாட்டு சமுதாய தலைவர பேரை தவறா பயன்படுத்தி என்னைய வந்து நான் கொலை பண்ணிடுவேன், நீ வந்து பேசணும் வந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்றாரு. அவங்க வந்து அது வந்து அப்போ போய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் எதுவுமே அவங்கள்ட்ட பேசுறது இல்லை, அவங்கள்ட்ட கான்டாக்ட்ல கூட நான் இல்லை. இந்த பிரச்சனை, சொத்து பிரிக்கிற பிரச்சனை எல்லாத்துலயுமே அவங்க வந்து என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. அவங்க 3 பேரும் எங்க ஃபேமிலி பத்தி டீல் கொண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து காவல்துறை இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து என் உயிருக்கும் என்னோட குடும்பத்தாருக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான் பொறுப்பு. பேர் வந்து முத்துராமலிங்கம். என் சொந்த ஊர் வந்து கிளாங்காடு. அங்கே வந்து தென்காசி மாவட்டம். 17/3 வந்து அன்னைக்கு வந்துட்டு சிவகாமி அப்படிங்கிறவங்க வந்து என் மேலே வந்து அவங்களோட பொண்ணுகிட்ட இருந்து நான் வந்து தவறுதலாக கம்பெனியை பிடிக்கிட்டதாகவும் அவங்கள வந்து சீட் பண்ணிட்டதாகவும் கம்பெனியை பிடிக்கிட்டதாகவும் வந்து அவங்கள கடத்தி வச்சிருக்கதாகவும் மாதிரி அவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது முற்றிலும் தவறானது. நான் வந்து 2018 வந்து நான் வந்து துபாய்க்கு வேலைக்கு போகிறேன், ஆல்ஃபாபர்ங்கிற கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 வந்து நான் ஃப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கம்பெனிக்குள்ள பணத்தை எடுத்து நான் ஆரம்பிச்சதா அதை சொல்லியிருந்தாங்க. முற்றிலும் தவறு. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த கம்பெனியோட லைசன்ஸு. இதில் வந்துட்டு நான் 2022 அந்த ஃப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி வந்து அந்த ஓனர் வந்து இறந்து போயிருந்தாங்க, எஸ்ஆர் ரவிங்கிற சார் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நாள்லேயே வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து ஸ்ரீதேவி மேடம் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு 2 இயர்ஸாக கம்பெனி ரன் பண்ணுறாங்க. அங்கே நிறைய கடன் சுமை காரணமாகவும் கம்பெனி மேற்கொண்டு அவங்களால பணம் போட முடியாத சூழ்நிலைனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியை சேல்ஸ் பண்ணதுக்காண்டி அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. அது இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே கம்பெனியில் சேல்ஸ் பண்ண முடியாது. இங்கே பாருங்க மேடம் ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து கம்பெனியை சேல்ஸ் பண்ணதுக்காக அவங்க வச்சிருந்த பிஸ்னஸ் ப்ரொபோசல். கம்பெனியோட இது வந்து ஆடிட்டர்லேருந்து வாங்கினது. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே விற்க முடியல கம்பெனியை. ஃபர்தராக வந்து அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் முன் வந்தேன். அவங்களும் எங்கேயும் விற்காத சூழ்நிலையில் நானும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொடுக்குறாங்க, ரெடி ஆனாங்க. 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் வந்துட்டு கம்பெனியை வந்து அங்கே ஒரு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஆடிட் ரிப்போர்ட் பண்ணணும், எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் பண்ணணும். அவங்கெல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்து கம்பெனியோட வேல்யூ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லணும். அதை ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே உள்ள கோர்ட் யூஐ சட்டப்படி அங்கே உள்ள கோர்ட்டில் இருந்து எல்லாரும் வீடியோ காலை வந்து அட்டன் பண்ணி யூஐ பாஸ் மூலமாக ஆத்தரைஸ் பண்ணி தான் எந்த முறைகேடும் பண்ணாமல் அந்த கம்பெனி நான் வாங்கினேன். இன்னும் வந்து அந்த கம்பெனியில் உள்ள மைனஸில் வந்து நிறைய இருக்குது, அது அவங்களுக்கும் தெரியும். நான் வந்து அப்போ ஒரு சட்டன் பேமெண்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் 1 இயர் கழிச்சு தான் கொஞ்சமாக பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெளிவுபடுத்தினேன். எங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கம்பெனியை வாங்கியிருக்கேன். எந்த வித முறைகேடு பண்ணி நாங்கள் கம்பெனியை வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் சொக்கம்பட்டியை சேர்ந்த வாரவெட்டி செல்லத்துறை, சொக்கம்பட்டி வந்தேரி சுப்பியா பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு 20 வருஷமா பழக்கம். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, என்கிட்ட வந்து 2022 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஃபைனான்ஸ் பண்றேன், நான் வந்து இது கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன், நான் வந்துட்டு இது பண்றேன்னு சொல்லி நல்ல இடத்துல ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்லி நல்ல இடத்துல பேசி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1,65 லட்சம் ரூபா வந்து பணம் வாங்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டாரு. இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் திரும்ப வந்து அவங்க பையனை அந்த லோன் விஷயமா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து தப்பா செஞ்சேன்னு ரிமீடியல் ஃபுல்லும் தப்பா போடுறாங்க. ஆக்சுவலா அவர் பையனை அனுப்பி என் பையனுக்கு ஒரு தொழில் வேணும், அவனுக்கும் அடுத்த லைஃப்ல வரணும்னு சொல்லி அவர் தான் பையன் அனுப்புதாரு. இன்னொன்று அவரே சொல்லியிருப்பாரு, நான் என்னை சார்ந்த 10 பேர் அனுப்பணும்னு. எதுக்காக அனுப்புறாருன்னா அவர் பையனுக்கே அவர் வேலை பார்க்கறதுக்காண்டி. வேலை பார்த்துட்டு 10 பேர்ல 3 பேர் நான் வந்து அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படின்னா தான் மெட்டீரியல் தான் வேலை பார்க்க முடியுங்கிற சூழ்நிலை வரும்போது அவர் மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாருன்னா, அவர் சொந்தமா பைசா போடாம அவங்க அனுப்பின பையன்கிட்ட அவரே பேசி 3 பேர் மேல 10 லட்சம் ரூபா லோன் போடுறாரு. 30 லட்சம் போட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, அது எக்யூப்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டாப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து ஒத்துக்கிடாம அவர் பையன் வந்து அவருக்கு அனுப்பிடுறான் டேரக்டா. அனுப்பிட்டு திரும்பவும் எனக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாருமே லோன் போடணும்னு சொல்லும்போது நான் வந்து முடியாது, ஏன்னா கம்பெனி வந்து என் தம்பி பேர்ல இருக்கு, சீனிவாசன் பேர்ல இருக்கு. இன்கேஸ் இவங்க ஏதாவது பணம் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா, இங்க நாட்டிலே உங்களுக்கு தெரியும், ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு கட்டாம இருக்க முடியாது. அங்க 30 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு கட்ட முடியல அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை கம்பெனி உள்ள அசட்டை பிடிப்பாங்க. சர்நேம் என் நேம், எங்க அப்பா நேம் வந்து குமாரசாமி. அதனால என்ன ஆகுதுன்னா, என் 2 கம்பெனிக்கு அந்த பாதிப்பு வந்துடும், உள்ள அசட்டை பாதிப்பு வந்துடும். அங்க இப்ப 100க்கு மேற்பட்ட வேலை பார்க்காங்க, எனக்கு சரியான வேற கம்பெனி போயிட்டு இருக்கு, அதுக்கும் பாதிப்பு வந்துடும் சூழ்நிலை. நான் வந்து கம்பெனிக்கு பேங்க் வந்து லெட்டர் கொடுத்தேன், இந்த மாதிரி லோன் கொடுக்க கூடாது அப்படின்னு. இதுதான் எங்களோட பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நான் கொடுத்த உடனே அவர் வந்து கோவப்பட்டு, எப்படி நீ பண்ணலாம், எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னாரு. அப்ப நான் இப்படி பண்ணா என்னோட தொழில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்ல வந்து பேசிடுவோம் அப்படின்னு அவர் ரொம்ப கோபமா பேசினாரா. நேர்ல வந்து பேசி நேர்ல வந்து கேட்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துருங்க மாமா, எனக்கு மாமாங்கிற முறையில. அதாவது எப்படின்னா அவர் எப்படி பழக்கணும் 20 வருஷமா எனக்கு தெரியும்.
எங்க அப்பாவை விட அவரை மேல பெரிய சாணத்துல வச்சிருந்தேன். என் சொந்த தம்பி கல்யாணத்துல வந்து அவரை வந்து தாய்மாங்கிற பேரை வந்து அவர் பேரை நான் போட்டிருந்தேன். ரொம்ப வந்து இணக்கமானவர் இருந்தாரு. அப்படிதான் என்னை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில ஏமாத்தினாரு. முழுக்க முழுக்க வந்து அவர் என்ன சொன்னாலும் அவர் வந்து விழுந்து சாவுனா செத்துருவேன், அந்த அளவுக்கு அவர் மேல வந்து அன்பு வச்சிருந்தேன். அந்த அன்பை வந்து அவர் ஆயுதமா பயன்படுத்தி என்னை முழுமையா வந்து மோசடி பண்ணிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா நான் பணம் கேட்க போகும்போது என்னை வந்து துப்பாக்கிட்டு சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால மாற்று சமுதாய தலைவர பேரை தவறா பயன்படுத்தி என்னைய வந்து நான் கொலை பண்ணிடுவேன், நீ வந்து பேசணும் வந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்றாரு. நான் அதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தனியாக அனுப்பி விடுறேன். ஆமாண்ணே. ஆமா, இப்போ நான் அதுக்கு எனக்கு வந்து டிஐஜி சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா, அதுக்கு வந்து அவங்க பொண்ணே கூட வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. என்ன நீங்க இதனால அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் நீங்க. என் பேர் முத்துராமலிங்கம். என் பேரு ஸ்ரீதேவி. என் ஊர் திருச்சி. 17ஆம் தேதி வந்து எங்க அம்மா பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி முத்துராமலிங்கம்ன்றவர் வந்து என்னை கடத்தி வச்சுட்டு இந்த கம்பெனி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து தவறான செய்தி. அதை யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா இப்போ எங்க அப்பா வந்து 22 ஜனவரி 2023 இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். 2 வருஷம் நான் நடத்தினேன். ஆனா அதுல வந்து கடன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்பா இறந்து போற டைம்லயே பாத்தீங்கன்னா கடனா தான் இருந்துச்சு. அப்புறம் என்னால மேற்கொண்டு அதுல பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்றேன்னா, இவர்கிட்ட நான் இன்வெஸ்டர் தேடி பார்த்தேன். எனக்கு யாருமே கிடைக்கல. ஏன்னா நான் எதிர்பார்த்த ரேட்டுக்கு யாருமே வாங்கிக்க ரெடியா இல்ல. அதனால நான் வந்து இப்போ மூடிடலாமான்னு கூட நான் யோசிச்சேன். அப்போ இவங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே யூஏ சட்டப்படி நாங்க வந்து கம்பெனியை வித்துட்டோம். வித்தது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி 2025 நான் வித்துட்டேன். இது வந்து என்னைய வற்புறுத்தியோ எனக்கு என் இஷ்டம் இல்லாமலோ அவங்க வந்து வாங்க கிடையாது. நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டு தான் நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ எங்க அம்மா சொல்றது வந்து தவறான செய்தி, அதை நம்ப வேண்டாம். அம்மா சொல்றாங்க நீங்க தான் வந்து முழுக்க முழுக்க அவங்க ஃபோன் பண்ணி பேசுற மாதிரியும் சொல்லுவாங்க. கம்பெனி வந்து மிரட்டிட்டாங்க, கம்பெனி மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு வச்சாங்க சொல்லி நீங்க சொன்னதா அப்படியே கொடுத்துருக்காங்க பேட்டி. இல்ல அவங்க வந்து அது வந்து அப்ப பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் எதுவுமே அவங்கள்ட்ட பேசுறது இல்ல. அவங்கள்ட்ட கான்டாக்ட்ல கூட நான் இல்ல. இந்த பிரச்சனை, சொத்து பிரிக்கிற பிரச்சனை எல்லாத்துலயுமே அவங்க வந்து என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. இல்ல உங்க அம்மா என்ன 2007 நானே என் கணவர் சேர்ந்து ஆரம்பிச்சேன். 2016 நான் பிள்ளைங்க படிப்புக்காக ஒரு தமிழகம் வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் கம்பெனி அவங்க ரன் பண்ணிட்டாங்க. 2023 கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து கம்பெனி வந்து என் பொண்ணு வந்து ஏமாத்தி கம்பெனியை வாங்கிட்டாங்க அப்படிங்கறத பொண்ணு டெய்லி வந்து ஃபோன் போட்டு அழுதாங்க. இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொத்து பிரி எங்க வீட்டுல எல்லாருக்கும் என் தங்கச்சி 2 பேர், ஒருத்தர் தம்பி ஒருத்தர், எங்க அம்மா 4 பேர் வாரிசுகள். எங்களுக்கு சொத்து பிரிச்சோம். சொத்து பிரிக்கும் போது எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மாவுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருச்சு அந்த விஷயத்துல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து அப்பாவோட சொத்து இங்க இந்தியாவில் இருக்கிறது கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு கம்பெனி, நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். அதனால இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கம்பெனின்றனால எனக்கு அந்த கம்பெனியை பிரிச்சு கொடுத்தாங்க, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அம்மா பேர்ல யூஏல வந்து ஒரு கேஸ் இருந்துச்சு. அப்பாவும் அம்மா பிரிஞ்சிருந்தாங்க அந்த டைம்ல. அந்த கேஸ் வந்து அப்பா வச்சிருந்தாரு, அவங்க எடுக்கல. ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அம்மாவால வர முடியல யூஏக்கு. நான் மட்டும் தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல எல்லாரும் என்ஓசி கொடுத்து தான் என் பேர்ல வந்து கம்பெனியை மாத்தினாங்க. எல்லாமே யூஏ சட்டப்படி நாங்க வந்து அட்டஸ்ட் பண்ணிருக்கோம். இந்தியாலயும் அட்டஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம், யூஏலயும் அட்டஸ்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் கம்பெனியை. வாங்கிட்டு என்னால் நடத்த முடியல, நஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு நான் வித்துடுறேன். எங்க அம்மாவுக்கு பங்கு இல்ல. அது பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் லீகல் ஹேர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து எல்லாரும் என்ஓசி கொடுத்துட்டாங்க. என்ஓசி கொடுத்து நாங்க எம்பசில அட்டஸ்ட் பண்ணிட்டோம், கோர்ட்ல அட்டஸ்ட் பண்ணிட்டோம். ஆமா, அம்மாவும் என்ஓசி கொடுத்துட்டாங்க. அம்மா தங்கச்சி. இப்ப நான் வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா, இந்த மீடியால கொடுத்த எல்லாமே ஃபேக் நியூஸ், அதெல்லாம் எடுத்துருங்க. எங்களுக்கு வந்து என்னை யாரும் மிரட்டி எல்லாம் வாங்கல அப்படின்னு சொல்லி நான் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு வந்து குற்றச்சாட்டு வந்து தப்பான முறையில் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமா நான் வந்து சார்ட்டை வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கிறேன், இந்த முறைகேடும் பண்ண வாங்குறதுனால. அதனால அந்த மீடியாக்களில் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, அந்த உள்ள வலைதளங்களில் எல்லாரும் எடுத்துடணும். இன்னொன்று வந்து தனிப்பட்ட முறையில் சொக்கம்பட்டி பாண்டியா அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் என்னை பற்றி தவறுதலாகவும் நான் நிறைய சொத்துக்கள் வாங்குறதாகவும் வந்து பண்ணியிருக்காங்க. நான் அதுக்காக தனியாக கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் கொடுத்துருவேன். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணி அதுலேருந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மேலும் வந்து என்னை பற்றியோ இந்த இதை பற்றி கம்பெனி பற்றியோ இல்லை வந்து நான் அவதூறாக பண்ணுறவனை பற்றியோ என்னை பற்றி விளம்பரம் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் வந்து சமூக தலைவர் பேரை சொல்லி என்னைய வந்துட்டு மிரட்டுறாரு. அந்த ஆடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் அவங்க அண்ணன் பையன் முகேஷ், அடுத்து வந்து அதே ஊரை சேர்ந்த சதீஷ்குமார், இன்னொருத்தர் வந்து ஃப்ரான்சிஸ், இவங்க 3 பேரும் வந்துட்டு என்னைய சம்மந்தப்பட்ட ஆளுகளும் என் குடும்பத்தை பற்றியும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு என் உயிருக்கும் என்ன சம்மந்தப்பட்டக்காரங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் வந்து அச்சுறுத்தல் இருக்குது. அதோட அவரோட 2வது மனைவியோட பையன் வந்து
நவீன் ஒருத்தர் வந்து பஸ் சர்வீஸ் வச்சிருக்காரு, ஜானகிங்கிற பஸ் சர்வீஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பைக்ல உங்க தம்பியோ உங்க அண்ணன் உங்க அப்பாவோ போகும்போது இடிச்சு கொண்டுருங்கிறது எனக்கு சொல்லியிருக்காரு. அவங்க 3 பேரும் எங்க ஃபேமிலி பத்தி டீல் கொண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து காவல்துறை இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து என் உயிருக்கும் என்னோட குடும்பத்தாருக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான் பொறுப்பு. கண்டிப்பா வந்து சுப்பையா பாண்டியன் வந்து முதட்டையும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா துப்பாக்கிட்டு சுற்றுவோம்னு சொன்னாரு. அதுக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடைக்கல. 2வது கூலிப்படைச்சு கொலையை ட்ரை பண்ணாரு, அதுக்கும் கிடைக்கல. இதுக்காவது நீதி கிடைக்கும்னு வந்து நான் நம்புறேன். அதனால எனக்கு என்னோட உயிருக்கும் என் குடும்பத்தோட உயிருக்கும் எந்த பாதிப்பினாலும் அது வந்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் தான் அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.